மேடம் கொஞ்சம் காலை மட்டும் தூக்கிறீங்களா? இரு ஒரு நிமிஷம். இப்ப தொட. நைஸ். அங்க தொட. ஏய் என்ன? இல்ல இங்கதான் தொட. அடியே எக்ஸ் மோளே, நீ மட்டும் என்ன குக் பண்ணாம போயிருந்தா இன்னும் இவ்வளவு குக் பண்ற நிலைமை வந்திருக்குமா? டேய் என்னமா என்னமா? எவ்வளவு நேரம்? ரெடி ஆயிட்டு. இந்தாங்க மேடம். வரேன். மேடம் 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 மேடம். என்ன? செலவு கொஞ்சம் காசு. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இந்தா. 200 ரூபாய். தேங்க்ஸ் மேடம். டேய் இன்னும் என்னடா தூக்கம்? ஏந்திரா. இப்படி தூங்குறான் பாரு எருமை. ஏந்திரா ஏந்திரா. டேய் செனப்பனி, மணி 9 ஆச்சு, இன்னும் என்னடா தூக்கம் உனக்கு? ஏந்திரா. என்ன தூக்கம் உனக்கு? ஒண்ணும் இல்ல, ஒரு கேவலமான கெட்ட கனவு. கனவுல நான் வந்தனா? கெட்ட கனவுன்னு சொன்னானே கண்டுபிடிச்சியா? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க? இங்க பாரு, கல்யாணத்துக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. நிறைய வேலை இருக்கு, எனக்கும் வேலை இருக்கு. நீ தான் வேலையே இல்லாம வெட்டியா இருக்க. அதனால எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். என்ன வேலை? என்ன வேலையா? வீட்டு வேலை தான். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுடு. ஆள் அரேஞ்ச் பண்ணணும்னா இப்பவே பண்ணிடு. நான் வேணா உனக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபீஸ் ஜிபே பண்ணிடுறேன். மேடம் 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 மேடம். சரியா? புரியுதா? ஆ. நான் கீழே இருக்கேன். அம்மாடி, நீ யாரை பத்தி எதுக்கும் கவலைப்படாத. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பாரி செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு எந்த காதலையும் வாங்கிக்காத. நீ வேற விஷயம் தெரியாம பணத்துக்கிட்டு இங்க என்னடா பண்ற? என்னடி பஞ்சு மஞ்சள் கலர்ல இருக்கு? சீ அழுக்கு. என்னடா உளறிட்டு இருக்க? வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை நடத்திட்டு இருக்க, இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ற. நீ பாடம் எடுத்தாலும் அவ காதுல ஒண்ணும் கேட்காது. அவ காதுல பஞ்சு வச்சிருக்காப்பா. ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இவன் உளறான். இவன் இப்படிதாம்மா ஏதாவது போய் சொல்லிட்டு இருப்பான். ஓம்புல தானே வேற எப்படி இருப்பேன்? என்னடா சொன்ன? டேய், அந்த காலத்துல நான்லாம் ஏப்பா ஏய் ரங்கராய சக்தி வேலு ஆளை விடு. அவன் கிடக்குறான்ப்பா. இந்தாங்க மாத்திரை போடுங்க. உங்க அப்பா சரியான ரம்பொண்டா. உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் பேசியே சாவடிப்பாருடா. அந்த ரம்பத்து கூட உங்க அம்மா எப்படிதான் குப்பை கொட்டுறாங்களோ. அட மடப்பையடாடி. என்ன இந்த பெர்ஃபார்மன்ஸ் போடுறா? இப்படியே போச்சுன்னா நமக்கு இந்த வீட்டில் இடம் இல்லாம போயிருவேன். என்ன பண்ணலாம்? வாடி, நான் அவார்டா கொடுக்குறாங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்க. சும்மாவே உன் வீட்டுல மரியாதை கிடையாது உனக்கு. இதுல நான் கீழே கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு இனிமே நான் சொன்னாதான் உனக்கு சோறு. அந்த அளவுக்குலாம் மானம் கெட்டு போய் இந்த வீட்டுல எனக்கு சோறு திங்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரிட்ஜில் ஓட்ஸ் இருக்கு, நான் ஓட்ஸ் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ டேய் கல்யாண டேட் வேற பக்கத்துல வந்துகிட்டு இருக்கடா. சாதாரண கல்யாணம் தான், ஆனா என்னன்னு தெரியல, பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, நர்வஸா வேற இருக்குடா. இந்த ஜென்ரேஷன்ல கல்யாணம் பண்ற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒரே ஒரு தடவை டாக்டர் செட்டிங் உட்காந்தானு வச்சுக்கோ, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். டேய் அந்த பிரச்சனை இல்லடா. அதானே, எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே அந்த மாதிரி ஆளாச்சே. நான் சொல்ல வரத கொஞ்சம் தெளிவா கேளண்டா. சாரி மச்சா, சொல்லு. இல்ல புரியுது,
அவளும் நானும் இத்தனை வருஷம் ஒன்றா இருந்திருக்கோம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. எனக்கு ஒன்றா அவளுக்கு புரியும். ஆனால் ஒரு லைஃப் பார்ட்னராக அவளை யோசிக்கிறப்போ சில விஷயம்லாம் செட் ஆகுமா டவுட்டாக இருக்குடா. இது என்னடா கன்ஃபியூஷன், எல்லாம் செட் ஆகும். எப்படிடா சொல்கிற? டேய், பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு வரோம்டா, எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஏன்? அவ எல்லா இடத்துலையும் சரி, எல்லார்கிட்ட இருந்தும் சரி உன்னை செம்மையா டிஃபெண்ட் பண்ணுவா. மா இவனை பாருமா, வீட்டுல தண்டத்துக்குனே படுத்துக்கிட்டு வேலைக்கு போகாம இருக்கான். வச்சுப்பா. அவன் அப்படிதாம்மா, படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, வீட்டுல தண்டமா உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்சமாவது வெக்கம் இருக்கான் பாரு, மானம் கெட்டவன். இவனை சும்மா விடக்கூடாது, பெருசா எதுலயாவது மாட்டி விடணும். உன்ன இருடா. அப்பா, ஆ இவன் உங்ககிட்ட வாழ்க்கைக்கான தத்துவத்தை பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவ்வளவுதானே? டேய் டேய் தம்பி, தம்பி டேய், என்ன டாடி? வாழ்க்கைக்கான தத்துவத்தை ஏதோ கேட்டியாமே. டேய் உங்க அப்பா ஒரு ஃப்ரெண்ட்லியான டாடிடா, என்கிட்ட கேக்குறதுன்னா கூச்சம். டேய் இங்க பாருடா, உன்னை எதிர்த்து எவன் வந்தாலும் Dad, எதிர்த்து Dad, நான் போயிட்டே கேக்கல. இரு. எவனை பத்தி நீ கவலைப்படாத. ஏன்டா சிரிக்கிற? மேலே சொல்லு. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோ, ஆளா வந்து நிப்பா. ஏன்னா ஃப்ரெண்ட் இல்ல. ஐயோ ஐயோ, சைலன்சர் மேலே என் காலு பார்பிக்யூ ஆயிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, இந்து எனக்கு ஒரு பிரச்சனை. தெரியும்டா, இன்னைக்காச்சும் ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருக்கீங்க. இல்ல பிரச்சனை பண்ணாம தான் இருக்க முடியுமா? காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் பிரச்சனை தான். ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியல உன்னால. ஒண்ணு நீ பிரச்சனை தேடி போற, இல்ல பிரச்சனை உன்னை தேடி வருது. என்னடா இது? ஏய் ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுடி. பிரச்சனையே வந்து உன்கிட்ட அவ்வளவு பிரச்சனை பண்ற அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நீ பிறந்ததே பிரச்சனை தான்டா. டேய், உனக்காக சோத்துலையும் சரி சொத்துலையும் சரி ஈக்குவலா ஷேர் பண்ணுவா. ஏன்னா ஃப்ரெண்ட் இல்ல. ஏய் போனை வீடி சேர்ந்து சாப்பிடலாம். இது வேற பசிக்கிறப்பதான் அடிக்கும். ஏய் இரு, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஏய் வெயிட் பண்றீ, சேர்ந்து சாப்பிடலாம். ஏய் என்னடி மொத்தத்தையும் காலி பண்ணிட்ட? சேர்ந்து சாப்பிடலான்னு சொன்னேன்ல. பின்ன நீ வர வரைக்கும் வச்சிட்டு இருப்பாங்களா? போ. ஏண்டா திங்கிற சோத்துல எனக்கு பங்கு தர மாட்டா, இதுல சொத்தை தூக்கி தரலாக்கும். ஏண்டா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க? முன்ன பின்ன ஏதாவது ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிருக்கியா? இல்லையே. அப்ப எந்த தைரியத்துல வந்து அட்வைஸ் பண்ற? அது ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ற எல்லா படத்தையும் பாரு, இப்படிதான் காட்டுவாங்க. இதான் அவனை, இதான்டா பிரச்சனை. நீ கண்ட படத்தெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அடுத்தவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணுவ ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனா நீ போய் பண்ண மாட்டேன். உனக்கு என்னப்பா, உனக்கு உன் வீட்டுல ஏதாவது ஒரு அழகான பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நாங்க இவளுகளையே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்தணுமாக்கு. அவனை இதுக்கப்புறம் கல்யாண அட்வைஸ் ஏதாவது கிளம்புன. ஆனா என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டை கல்யாணம் ஓடுறா. என்னடி ஏதோ கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்க? 3 மாசத்துல நம்ம கல்யாணம் வருதுல, அதுக்கு தான் என்னென்ன செலவாகுதுன்னு எழுதி வச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு வருது? அது ஒரு 10 to 15 வந்துருது. 15,000 தானே, கடனோட வாங்கி பண்ணிடலாம். டேய் 15 லட்சம்டா. 15 லட்சமா? எதுக்கு அவ்வளவு வருது? நம்ம 2 பேருக்கும் ட்ரெஸ் செலவு, மடப்பு செலவு, எங்கேஜ்மெண்ட் தனியா வச்சா அதுக்கு ஒரு செலவு, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் எங்கேஜ்மெண்ட் வச்சா அதுக்கு ஒரு தனி சாப்பாடு செலவு, காலையில முகூர்த்தம் ஈவினிங் ரிசப்ஷன் வச்சா அதுக்கு ஒரு செலவு, மேக்கப்க்கு ஒரு செலவு, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் 2 பேருக்குமே ஒரு தனி செலவு, பத்திரிக்கைக்கு ஒரு செலவு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குமே மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ பிரச்சனையே கிடையாது. ஆனா சரக்குக்கு நம்ம தான் காசு தரணும். இவ்வளவு ஏன், நம்ம காலையில போற குதிரை வண்டி கூட தண்ட செலவு தான்டா. இந்த கொலாபரேஷன்லாம் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்சஸா இருக்கணும். ஓ இருந்திருக்கலாம். ஐயோ, இந்த கல்யாண செலவு கட்டுறதுக்காகவே நம்ம வேலைக்கு போகணும் போல இருக்கே. என்னடா வேலைக்கு போகணும் போல இருக்கா?
எங்கடா போற? ஒரு வேலை இருக்கு. உனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஹலோ டேய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இப்போவே 50,000 60,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலையை பிடிச்சி கொடு. நான் என்ன விஐபி சமுத்திரக்கனியாடா 50,000 60,000 சம்பாதிக்க கால் சென்டர் ஃப்ரெண்டு வச்சுக்க. டேய், நீ எனக்கு வேலை வாங்கி தரலன்னா கூட பரவாயில்லடா. தயவு செஞ்சு இந்த படம் ரெஃபரன்ஸ் வச்சு மட்டும் பேசாதடா. டேய், இந்த வேலைக்கு போகிறதுலாம் நமக்கு செட் ஆகாது. பேசாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படியா? என்ன பிஸ்னஸ்? டேய், இதெல்லாம் ஃபோனில் பேசுகிற விஷயமாடா. பிஸ்னஸ் பேசுறதுக்குன்னே ஒரு தனி இடம் இருக்கு. அங்கே வா. என்ன இடம்? இந்தா குடி. இதான் அந்த இடமா? பல பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆன இடமே இங்கே தான். சொல்லு, என்ன வேணும்? ஏய், அதான் ஏதோ பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னு சொன்னல, அதை சொல்லு. ஒரு பஸ்ஸு வாங்குறோம், அதை 10 பஸ்ஸாக மாற்றுறோம். எப்படி? டேய், பஸ்ஸை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? சூரியவம்சம் படத்தில் என்ன தெரிஞ்ச ஆரம்பித்தாங்க? டேய், அங்கே சப்போர்ட்டுக்கு தேவையானி இருந்தாங்கடா. இங்கே என் கூட ஒரு தேவையில்லாத அணி தான் இருக்குது. வேறு ஏதாவது சொல்லு. ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஆரம்பிப்போம். அதில் பாஸ் ஆகட்டி பணம் வாபஸ்ன்னு சொல்லுவோம். எப்படி? டேய், நம்மளே டுட்டோரியல் போய் தான்டா பாஸ் பண்ணோம். நம்மளாம் எப்படா டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ண முடியும்? அதை பற்றி படத்துலையும் சொல்லியே. இது படத்தில் சொல்லையா? டேய், சினிமா எல்லாம் வேற ஏதாவது உருப்படியான ஐடியா சொல்றா. ஒரு பிஜி ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 ரூமோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ரூமுக்கு 8,000 ரூபா. அப்போ 10 ரூமுக்கு மாதத்துக்கு 80,000 ரூபா. அதே 10 மாதத்துக்கு 8 லட்சம் ரூபா. ஒரே வருஷத்தில் அதை வச்சு 3 பிஜி ஆரம்பிக்கிறோம். ஆரியன் மென்ஸ் பிஜி, ஆரியன் விமென்ஸ் பிஜி, ஆரியன் கோலு. அப்படியே ஒரு பிராண்டா மாறுறோம். மச்சான், டேய், என்ன மாதிரி ஐடியா கொடுத்துக்கடா. சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா. இதே ஃபைரோட இப்பவே போய் ஆரம்பிக்கிறோம். வாடா போலாம். சரி சரி சரி, இடம் பட்ஜெட் சொல்லு, உடனே ஆரம்பிக்கலாம். டேய், அதெல்லாம் எதுக்கு இப்பவே போய் ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்த பிஸ்னஸ்ல போறதுக்கு காசு எவ்வளவு வச்சிருக்க? காசா? அதெல்லாம் என்கிட்ட இல்ல. காசு இல்லைன்னா அப்ப இந்த பிஸ்னஸ்க்கு நீ என்ன தர போற? உண்மை, உழைப்பு. குடிச்ச டீ காசு வச்சிருக்கியா? வேலைக்கு போனா தான்டா காசு பார்க்க முடியும். அதை கொஞ்சம் கூட. நாளைக்கு என் ஃப்ரெண்டு கம்பெனியில் ஒரு ஓப்பனிங் இருக்காமா, அங்கே ட்ரை பண்ணு. வந்துட்டு அவன் உண்மை உழைப்பண்ணு. படத்திலே நடக்க மாட்டேங்குது. என்னடா காலையில டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க போற? இன்டர்வியூக்கு. எப்படியும் ஊத்த போகுது, இதுக்கு எதுக்கு போய்கிட்டு? ஏய், என்ன சார் கோவம்லாம் வருது? நான் பிட்டு எழுதி தரலனா நீ இப்போ வரைக்கும் அரியரை கிளியர் பண்ணிருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இப்போ என்ன பண்ணுங்கிற? இப்போ எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? இப்போ என்ன? நீ வேலைக்கு போற, நான் வேலைக்கு போல, அதானே? அதை சொல்லி என்ன குத்தி காட்டி அசிங்கப்படுத்தணும், அதானே? பண்ணு. இங்க பாரு, ஒருத்தன் சும்மா இருக்கான்றக்காண்டி அவனை பார்த்து என்ன வேணா பேசலான்னு கிடையாது. நான் ஒன்றும் வேலைக்கு போகாமல இல்லை, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கிடைக்கல, எங்கேயும் செட் ஆகல. என்ன பண்ண சொல்ற? என்ன எந்த தைரியத்தில் எனக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்கிறானுங்கன்னு தெரியல. கல்யாண டேட்டு பக்கத்தில் வர வர பதறது எனக்கு செலவெல்லாம் நினைச்சு. ஆனா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்ல, நான் என்ன யோசிச்சுட்டு இருப்பேன், என்ன நினைச்சிட்டு இருப்பேன்னு. எனக்கு வேலையில அதை குத்தி காட்டினா அசிங்கப்படுத்தணும், அவ்வளோதான். வேற எதை பத்தியும் உங்களுக்கு கவலை கிடையாது. இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளையும் கடத்துறக்குள்ள பெரிய போராட்டமா இருக்கு. நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போய்க்கிறேன். டேய் டேய் நில்றா. என்னடி வேணும் உனக்கு? இன்டர்வியூ என்னாச்சு? புட்டுக்குச்சு, போதுமா? சந்தோஷமா? இப்ப போனை வை. சரி, நம்ம ஸ்பாட்டுக்கு வா, பேசிக்கலாம். இங்க பார், கட்டுப்பேத்தாம போனை வச்சிரு. ஏய், இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? நம்ம ஸ்பாட்டுக்கு வான்னு சொன்னேன். இங்க பார், டென்ஷன் பண்ணாத போ. ஏச்சி மூட்டு வா. சரி வரேன் இரு. என்ன மேட்ரு?
ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போனேன், கிளியர் பண்ணல. ஏன் என்னாச்சு? ஹெச்ஆர் ரவுண்டு 10 நிமிஷத்துக்கு மேலே சமாளிக்க முடியல, சொதப்பிட்டேன். ஏண்டா என்ன 10 வருஷமா சமாளிச்சிட்டு இருக்க, ஒரு ஹெச்ஆர 10 நிமிஷம் கூட சமாளிக்க முடியலையா? இங்க பாரு, நீ வேலைக்கு போலன்னு சும்மா உன்னை டீஸ் பண்ண, மற்றபடி உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. அதுக்குன்னு கல்யாண செலவெல்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. இப்படியே வேலைக்கு போகாமலே இருக்க முடியுமா? சி, பயப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல. இந்த மாதிரி கல்யாணம் செட் ஆகலைன்னா கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். கேட்டால் இதுதான் நம்ம டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா ப்ரைவேட்டாக இப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி உனக்கு வேலையே கிடைக்கலனாலும் கசங்கின வேட்டியோட வா, உன்னை கண்ணை கசக்காம பார்த்துக்க. ஒர்க் அவுட் ஆகுங்கிற? ஏன் வேற வழி இருக்குன்ற? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நரிக்கூட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். ரேணுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்டில் தான் தங்கணும். மாப்பிள, என்ன மாப்பிள பேசுறீங்க? ஒரு வயசு பொண்ண இன்னொரு வீட்ல எப்படி தங்க வைக்கிறது? மாமா பாத்தியாமா, மாமா நம்மள பிரிச்சு பேசுறாரு, நீ கேட்டு சும்மா இருக்க? டேய், இதுவும் ரேணு வீடு மாதிரி தான்டா. அவ இங்கேயே தங்கட்டுமே, நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். ஆமா மாமா. தம்பி, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்கல. மாமா மாப்பிள்ளை தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்படியே வச்சுக்கோங்களேன். தம்பிலாம்